மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர், நான் உங்க சார்பாக பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்க நீக்கிட்டீங்க, ஆனா இப்ப இதெல்லாம் லைவ்ல போயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதாவது லைவ் கொடுப்பதை நாங்க எதிர்க்கவில்லை, நாங்கள் பாராட்டுகிறோம். லைவ் நீங்க கொடுத்துருக்கீங்க, நல்ல முயற்சி, நாங்க பாராட்டுறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்க நான் சொல்றேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க எவ்வளவு நீக்கினாலும் அது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. அதான் உங்களுடைய கவனம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல விரும்புகிற கருத்து குற்றச்சாட்டுகளை எந்த பக்கத்திலிருந்து வைத்தாலும், அது முன்னாள் ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது ஆள்கின்ற இடத்தில் இருந்தாலும், ஆதாரபூர்வமான கருத்துக்களை சொல்வதன் மூலமாகத்தான் இந்த சபையிலே சில குறைந்தபட்ச மாண்பினை நாம் காப்பாற்ற முடியும் என்பதையும் கருத்திலே கொண்டு, அப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்லுகிற போது நான் உடனே நீக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான மரபு. அதன்படி நான் நீக்குகிறேன். ஆனால் அதை எடுத்து பல்வேறு மீடியாக்களிலே வெளியிடுவார்கள். ஆனால் இப்போ எனக்கு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற ஓரிரண்டு செய்திகளில் அதை ஆய்வு எடுத்துக்கொண்டு அதை உரிமை கொடுக்க நான் அனுப்ப இருக்கிறேன். இனி வருங்காலத்திலும் நீக்குவது என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. இந்த அவையினுடைய மாண்பை நான் காப்பாற்றியாக வேண்டும். நீக்காமல் பேச முயற்சிப்பதும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசாமல் இருப்பதும் நல்லது. ஏன்னால் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு தான் இருதரப்பினரும் பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என் மக்களும் அதைத்தான் விரும்புவார்கள். போகிற போக்கிலே அள்ளி தெளித்து விட்டு போகிற இடமல்ல இது. அது வெளி அரசியல் மேடைகளிலே பேசக்கூடிய பேச்சும் அல்ல இங்கே இது. இங்கே பேசுகிற போது நம்முடைய அவனுடைய கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதை நம்பி இந்த பொறுப்பை நம்ம ஒப்படைத்து இங்கே அனுப்பியிருக்கின்றார்களோ அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற விதத்தில் நம்முடைய பேச்சு அமைய வேண்டும். அந்த வகையில் எதிர்காலத்தில் நீங்கள் சொன்னது போல எல்லா பேச்சுக்களையும் நீக்குவது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் அவைக்கு உதவாத, மக்களுக்கு பயன் தராத, நம்முடைய பண்பாட்டிற்கு உதவாத, இந்த அவையினுடைய மாண்பை குறைக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் அவை குறிப்பிலிருந்து நீக்குவேன். பேசுகிற போது அந்த கண்ணியத்தை அனைத்து உறுப்பினரும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, 4 மானிய கோரிக்கைகள் மேலே இருக்கிறது, 2 மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். இந்த விஷயத்தை இப்போது பேசிய இப்போது பேசிய கருத்தை இதோடு இப்போ வேண்டாம். இப்போ இல்லை, இப்போ பேசின மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசின பேச்சை ஒட்டி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. வேறு எதாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். வேறு அது தரேன். அது இல்லை மானிய கோரிக்கை நடக்கிற போது நான் வாய்ப்பு தரப்போகிறேன். இதே மாதிரி நேற்று செய்ததை போலவே மானிய கோரிக்கை நடக்கிற போது அது குறித்து பேச வாய்ப்பு தரேன். பாமகவுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய வாய்ப்பு மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் சௌமியா அன்புமணி அவருடைய பேச்சு இங்கே எந்த அளவில் அமைந்திருக்கிறது அவையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய வாய்ப்பு கொடுத்தாகிவிட்டது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்.